கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இதனாலே நல்ல ஒரு ஆராதனைக்குள் நாம் கடந்து போனோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆகையால் உங்களுடைய கவனத்தை எல்லாம் இந்த மூன்றாவது பகுதிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் உங்களுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா எனக்கு தெரியல, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே, உங்கள் இருதயத்திலே அவர் நாட்டப்பட செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர் எதுவும் புரியல நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அதுக்காக தான் உங்களுக்காக யூடியூப் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். சில பேர் நீங்கள் யூடியூப் திருப்பி போகிறீங்க, நீங்கள் போய்ட்டு திருப்பி அந்த பிரசங்கத்தை 2 வாட்டி கேட்குறீங்க. மனைவியை திருப்பியும் பார்ப்பாங்க, போய் யாரோட குரல் கேட்குதுன்னு பார்ப்பேன், பார்த்தா என்னோட பிரசங்கம் தான் கேட்கும். ஹல்லேலூயா. ஸோ ஆகையால் எதுக்கு நான் நம்ம பெருமைப்படுத்துறதுக்கு அல்ல, ஆனால் அந்த வார்த்தையுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் ஆல் அபவுட். சில நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையே சீடர்களுக்கு புரியாத போது ஆண்டவர் என்ன செய்தார், பிறகு சீடர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இயேசு இடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு புரியல, நீங்கள் முதல் சொன்னது என்னது, எங்களுக்கு அது விளக்கம் சொல்லுங்க. ஆண்டவர் சீடர்கள் கேட்பார்கள். தி டிசைபிள்ஸ் ஆஸ்க், லார்ட் எக்ஸ்பிளைன் டு அஸ். அப்போ ஆண்டவர் விவரித்தார், ஆண்டவர் விளக்கத்தை கொடுப்பார். ஆமென். ஸோ சில நேரத்தில் நம்மளுடைய ஆர்வத்தை இன்னொரு படிக்கு கொண்டு போகும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ நம்மளுடைய ஆர்வம் கேட்கறது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆர்வம் கேட்கிற விதம் அடுத்த படிக்கு, அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். அது என்னதுன்னு புரிந்து கொள்ளும்படிக்கு நம் பிரயாசம் எடுக்கணும். அதர் பிரயாசம் தான் நீங்கள் சில பேர் என்கிட்ட பேசுகிறீங்க, சிலர் என்கிட்ட கேட்குறீங்க, சிலர் கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த காரியம் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி. சிலர் என்ன செய்யறோம், முடிஞ்ச சர்வீஸ் முடிஞ்ச கூட என்கிட்ட பேசுகிறீங்க. சிலர் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்குறீங்க. இதான் நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னொரு படிக்கு நம்ம போகிறோம் புரிந்து கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வரோம். மிக மிக முக்கியமான காரியம். நான் ராஜ்யத்தை குறித்து வேதத்தை மட்டுமல்ல, சில புத்தகங்களும் படித்து கொண்டு வருகிறேன், ராஜ்யத்தை குறித்து விளக்கங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது ராஜ்யத்தின் புரிந்து கொள்கிற தன்மை, த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம், அதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. we must understand what is kingdom is all about. ராஜ்யம் சொல்லும்போது, தேவ ராஜ்யம் சொல்லும்போது என்ன, நான் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த புரிந்து கொள்கிற தன்மை நமக்கு இருக்கும்போது நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நடக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு சாதாரண ஸ்கூல் டேர்மில் பேசுகிறேன். ஒரு சாதாரண மூரேட் பிளாஜார் ஸ்கூலில் அவங்க நார்மலாக என்னது ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது என்ன சட்டை வெள்ளை சட்டை, அப்புறம் பச்சை பச்சை சில்வர் போட்டு போவாங்க. நீங்கள் என்னது என்ன ப்ளூ கலரா பின்னஃபாக ப்ளூ கலர் போட்டு போவீங்க. ஸோ அப்போ போட்டு போவாங்க. ஆனால் பொங்காவாஸ் வந்த கையோட அவங்க நடைய பார்க்கணுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க நடை, அவங்களோட ஸ்டைல பார்க்கணுமே. அது வேறு கம்ப்ளீட்லி வேறு. அப்புறம் அவங்க பேச்சையும் குறைச்சிருவாங்க, அவங்க கூட்டாளியும் குறைஞ்சிரும், அவங்க அப்படி ஒரு மாதிரி தெரியுங்க, ஒரு அதிகாரம் வந்துடும். பார்த்தீங்களா? ஒரு உடை ஒருத்தவங்களை ஆளையை மாற்றிருச்சு. என்னன்னா, அந்த உடையினால என்ன நடக்குதுன்னா, அவங்க நான் இப்படிப்பட்டவன் சொல்லி அவங்களோட அடையாளமே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். they change the identity because this is what I am. இதான் நான் சொல்லி அந்த அடையாளம் மாறுகிறது. அதே போல தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யம், இந்த ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன், ராஜ்யத்தின் பிள்ளை நாம் அறிந்து கொள்ளும் போது, நாம் அதை நம்பும் போது, அது பிரகாரம் நாம் வாழும் போது, நான் சொல்றேன், வாவ், பெரிய காரியம் நடக்க ஆரம்பிக்கும். பெரிய காரியம் நடக்க, ஏனென்றால் நாம் வல்லமையோடு நடக்க ஆரம்பிப்போம். அந்த ராஜாவை சார்ந்திருக்க ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வாழ ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கவனிங்கள், கிங்டம் ராஜ்யம் சொல்லும் போது பாருங்க, ராஜ்யம் சொல்லும் போது ராஜா, அவருடைய ராஜ்யம் என்ற வார்த்தை இணைகிறது. கிங்டம் சொல்லும் போது கிங் அண்ட் ஹிஸ் கிங்டம் டெரிட்டரி. அப்ப ராஜா இணைக்கப்பட்ட உள்ள ராஜ்யத்துக்குள் நாம் வாழுகிறோம். நீங்கள் நானும் யாரோட பிள்ளைகள்? ராஜாவோட பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ராஜாவோட பிள்ளைகள். ஆமென். ஸோ ஆகையால் இது ஒரு பயங்கரமான முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் அடையாளம் சொல்லும்போது, அப்போ அந்த அடையாளம் எப்படியாக இருக்கிறது? சில நேரத்தில் இந்த கதை போல, நிச்சயமாக இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த கதை போல சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை, இல்லாட்டி சிலர் வாழ்க்கை, இல்லை நீங்களாம் நல்லவங்க, சிலர் வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். நீங்கள் வெடப்பா பேசுகிற மாரில இருக்குது. இல்லை சரி, இப்படியாக சிலர் வாழ்க்கை இப்படியாக இருக்கலாம். ஒரு
ஒரு விவசாயி, ரைட்டா, ஃபார்மர், ஒரு விவசாயி என்ன செய்கிறாரு, அவர் வந்து அப்படியே மலைப்பகுதிக்கு போகும்போது திடீர்னு அவர் பார்த்தாராம் ஒரு கழுகு குஞ்சு வந்து கீழே விழுந்து கிடக்குது. ஈகிலெட்ஸ், ஒரு ஈகிலெட் வந்து விழுந்து கிடக்குது. அவர் என்ன செய்கிறாரு, பாவம் அந்த கழுகு அது வந்து அது கூடுலேருந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த கழுகு கொஞ்சம் எடுத்து போயிட்டு என்ன செய்யார், அவர் வந்து ஒரு என்னது ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு, எல்லாம் கோழி ஈத்தை வாத் சரிங்களா எல்லாம் வாத்தெல்லாம் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரி இதோட எல்லாம் இது கூட இருக்கட்டுமேன்னு சொல்லி விட்டுட்டார். என்னத்தை, அந்த கழுகு கொஞ்சம் வந்து விட்டுட்டார், இது கூட வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போலாம் வந்து முன்ன வந்து நாயும் பூனை போல் கடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எலியும் பூனையுமா, எலியும் பூனை நாயும் பூனை அப்படி கடிச்சிக்கிறேன். ஆனால் இப்போலாம் முடியாது. இப்போலாம் நீங்கள் பார்க்கலாம், நாய் பூனை வந்து கொஞ்சம் குழாயுது, பார்த்துருக்கீங்களா? குரங்கு வந்து நாய் மேலே இருக்குது, பூனை வந்து நாய் மேலே படுத்துருக்கு. இப்போலாம் வேறு மாரி மாறிடுச்சு. அப்போ இந்த கழுகு கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாரு, கோழியோடு கூட விட்ட கையோட இந்த கழுகு என்ன செஞ்சிச்சு, அதே போல் கோழி என்ன செய்யுதோ, கோழி குஞ்சுகள் என்ன செய்யுதோ அதே போல் என்ன சாப்பிட ஆரம்பிக்குது, அதே போல் நடக்க ஆரம்பிக்குது. தெரியுங்களா? அது எப்படி வந்து கோழி வந்து எப்படி வந்து மண்ணை வந்து தெரியுங்களா என்ன செய்தது, என்னது சிசியோமா, சரி தெரியாத வார்த்தை சொல்லு, சக்கார பண்ணி தெரியுங்களா. சரி வந்து தேடுதோ, இந்த புழு நாக்கு பூச்சி நச்சம் தேடுதோ, அதே போல் இவரும் தேட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு, கழுகு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எப்படி அதுங்க நடக்குதோ அப்படின்னு நடக்காரு. ஆனால் வளர 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 இது புதுசாயிருச்சு, அதுங்க சின்னதாக இருக்குதுங்க. இவருக்கு பெரிய ரெக்கை இருக்குது. சமயத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த கழுகுக்கு வந்து தெரியுங்களா ரெக்கை வந்து என்னடா அது ரொம்ப பெருசாக சொல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிக்குவார். ஆனால் திருப்பி வச்சுக்குவார். ஏன் தெரியுங்களா, நான் கோழி. கழுகு என்ன சொல்லுது, நான் கோழி. ஏன்னா என் கூட இருக்கிறவங்கலாம் கோழிகள், எல்லாம் கோழிகள். அப்போ இதான் என் வாழ்க்கை, இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த விவசாயி என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டு மலை மேலே விட்டுட்டு, நீ கழுகு, நீ பறக்கணும், நீ நல்லா வந்து தெரியும், நீ வந்து உன்னுடைய இறையை தேடணும், நீ வந்து பிடிக்கணும், உன் கண்ணு வந்து ஷார்ப். ஏன்னா அந்த நேரத்தில் அது என்ன செஞ்சுன்னா, அது கோழியோடு கூட பழகி அது கண்ணெல்லாம் எவ்வளோ தூரம் தெரியுங்களா, இங்கே இருந்து அது மண்ணுக்கு வரைக்கும் தெரியுங்களா, எத்தனையோ தெரியுங்களா சென்டிமீட்டர்ஸ் தான், மீட்டர் கூட இத்தனை சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து அவ்வளோதான் அதோடைய வேலை. ஆனால் கழுகுடைய தூரம் வந்து எத்தனையோ திடலுக்கு தூரமாக 20 காசு காயின் அது பார்க்க முடியும், ஷாப்பாக பார்க்க முடியும் கழுகுனால உயரத்தில் இருந்து. ஆமென். ஆனால் அது லிமிட்டட் என்ன செய்யுதுன்னா, என்ன இப்படி தான் நான் இருப்பேன், ஏன்னா இதான் என்னுடைய சகோதரர்கள், இதான் நான். ஆமென். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அப்போ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். ராஜ்யமே நம் பின்னால் இருக்கிறது. There is a kingdom that is with us. ராஜரீக கூட்டம். நான் அதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நாம் இதை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, அதை நம்ம வந்து நம்மளுடைய இருதயத்தில் நம்ம சிந்தனை எடுத்துக்கொள்ளும் போது, நம் வாழ்க்கையே முதலாவது என்ன தெரியுங்களா, நம்மை பார்க்கிற விதமே மாறும். அல்லேலூயா. பொனவாடி நான் சொன்னேன், நம்மளுடைய முகம் வந்து கண்ணாடியை பார்க்கறதுக்கே சமயத்தில் நம்மளுக்கு வந்து சலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ராஜ்யத்தின் பிள்ளைகள் பார்த்தோன்னே, டேய் அழகானவன்டா நீ, அல்லேலூயா, டேய் அழகு. ஆமென். ஏன் சிஸ்டர்லாம் கொஞ்சம் முறைக்கிறீங்க, நான் அழகானவள், அல்லேலூயா, நான் அழகானவள். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என் தகப்பன், என்னை அழகாக கர்த்தர் படைத்து விட்டார். இது கழுகு என்ன செய்யுது பாருங்க, அவ்வளோ தன்மை இருந்தும் அவ்வளோ தெரியுங்களா செட்டைகளை அடித்து உயர பறக்கிற கழுகு, ஆனால் கீழே நடக்குது. ஏன் தெரியுங்களா, அதனுடைய சிந்தனை எல்லாம் அடையாளம் எல்லாம் என்ன தெரியுங்களா, நான் கழுகு இல்லை, நான் கோழி. அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அப்படிதான், நம்மளுடைய அடையாளம் எல்லாம் வந்து நான் வந்து இப்படிப்பட்டவன், உலகத்துக்குரியவன். எப்படி நண்பர் இருக்கிறார்களோ நானும் அப்படிதான், எப்படி இவங்க இருக்காங்க நானும் அப்படிதான், இப்படி இவங்க நடந்து நானும் அப்படிதான், இப்படி இவங்களுக்கு பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தான். ஆமென். எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை. அப்ப நம்ம இப்படி வாழ்ந்தோம் என்றால் நாம் கழுகுகளாக இருக்க முடியாது. நம் அடையாளம், நாமே வந்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்து நம் அடையாளம் அப்படியாக நம் கீழே கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்களும் நானும் கழுகுகள். நாம் உயர பறக்கும்படி கர்த்தர் நம்மளை உருவாக்கி விட்டார். அவர் ராஜ்யத்துக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு நிறுத்தி விட்டார். அவர் இரத்தத்தால் மீட்டு எடுத்து விட்டார். சாதாரண காரியம் அல்ல, அவர் இரத்தத்தினால் மீட்கெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறும்படி, கழுகுகளாக மாறும்படி. இந்த கழுகு எப்படி வந்து அப்போதான் அந்த கழுகுக்கு தெரியுது, மேலேருந்து பார்க்கும் போது, ஆஹா இவ்வளோ நாள் நான் கீழே இருந்தேன்,
ஆனால் அந்த விவசாயி மேலே கொண்டு போகும்போது, மலை கொண்டு போகும்போது அவன் தான் பார்க்குது, ஆஹா மேலேந்து அவ்வளோ கீழே வந்து என்னால் பார்க்க முடியுது, ஷாப்பாக என்னால் பார்க்க முடியுது. எப்போ மேலே போகும்போது. அப்போ தான் வந்து இந்த கழுகு வந்து அந்த விவசாயி என்ன செய்கிறான், அவன் தூக்கி விடுறான், பறன்னு சொல்லிட்டு. அப்போ தான் முதல் தடவையாக அது அடிக்க பார்க்குது, என்னால் பறக்க முடியுதுன்னு சொல்லி அதை பறக்கும் போது அழகாக சேட்டைகளை அடித்து தெரியுங்களா, அப்படியே சாரிங், இங்கிலீஷில் வந்து இந்த வேர்ட் சாரிங், அப்படியாக தெரியுங்களா, அப்படியே அந்த சேட்டைகளை அடித்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சது. அதனுடைய பலன் அப்போ தான் அதுக்கு புரிய ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கழுகுக போல நாம் உயர வேண்டும் என்றால் இந்த வார்த்தை அந்த அடையாளத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த கழுகுகளை போல நாம் உயர பறக்க ஆரம்பிப்போம். ஆமென். அதோட ரகசியம் என்னவென்றால் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். ரகசியம் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. வாசிக்கிறது மட்டுமல்ல, இது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவர் வெளிப்படுத்துவார், காண்பிப்பார். அதை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கை வாழும்போது நான் சாதாரணவன் அல்ல, நீ என்ன சொல்கிறாலும் பிரச்சனை இல்லை. அனனியா, மிஷாயல், அசாரியா, தானியேல், இந்த 4 பேரும் மாற்றினாங்க, அடையாளத்தையும் மாற்றினாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த காரியம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம தொடக்க போகிறோம். ஆனாலும் இன்னைக்கு தானியேல் புத்தகத்தை நம்ம திறக்க போகிறதில்ல, ஆனால் அதே காரியம் நம்ம தொடக்க போகிறோம். we can continue. ஐடென்டிட்டி, நம்மளுடைய ஐடென்டிட்டி வந்து தெரியுங்களா, நம்மளுடைய அடையாளங்கள் சத்துருவானவன் அவன் மாற்ற ஆரம்பிப்பான். இந்த நீ கழுகுகளாக இருக்கக்கூடாது, நீ கோழி தான். பிசாசு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அங்கே பாரு நீ கோழி தான், உன்னோட வேலை வந்து தெரியும், உன்னோட சாப்பாடு புழுவு தான். ஆனால் கழுகு பாம்பை பிடிச்சிட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? பாம்பை பிடிச்சிட்டு போவோம். பாம்பை பிடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தமிழில், இன்னொரு நக்கனா பூச்சியா, என்ன பூச்சி, நாக்கு பூச்சியா, அந்த காலத்தில் உள்ள பேச்சு இதெல்லாம். நாக்கு பூச்சி, மீன் பிடிக்கும், நாக்கு பூச்சி பிடிச்சிடுவான். ஸோ அந்த லெவலில் நம்ம இருந்தோம்னா அதுதான் சச்சிங் தான். ஆனால் கழுகுகள் வந்து பாம்பை பிடிக்கிற அளவுக்கு அதுவும் தெரியும் எப்படி பிடிக்கிறதுன்னு. பாம்பை நல்லா பிடிச்சிட்டு தெரியுங்களா, அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம். அது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், எங்கே அதை அடிக்கணும், அதுக்கு நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கழுகு வித்தியாசமானது. ஆமென், ஹல்லேலூயா. மேலேருந்து பார்த்து ஷாப் பார்ப்போம். ஸோ அதே போல் தானியேல், மிஷாயல், அசாரியா, அனானியா இவங்க பேர் மாத்திரம் பிசாசு. நேபுகாத்நேசர் மாத்திரம் பிசாசு. ஏன் தெரியுமா? நீ இனிமே வந்து யூத கடவுளின் அடையாளம் உனக்கு வேணாம். நான் உங்களை சொன்னது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? 4 பேரும் பேர்லையும் எலோஹிம், எலோஹிம் இல்லாடி யாவே என்ற பேர் அடங்கி இருக்குது. தானியேல் எலோஹிம், ஆமென். அனானியா யாவே, அப்புறம் மிஷாயல் எலோஹிம் எல் இருக்குது, அப்புறம் அசாரியா இருக்கு யாவே. எல்லாம் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்ட அடையாளம். பிசாசான மாத்திரம், நேபுகாத்நேசர் மாத்திரம் என்ன மாத்திரம்? தானியேலுக்கு பெல்தஷார் என்ற மாத்திரம். யாரு? விக்கிரகம் பேரு. அப்புறம் மிஷாயலுக்கு மேஷாக், அனனியாக்கு என்னது? ஷாட்ராக், ரைட்டா? அப்புறம் அசாரியாக்கு அபிநேகோ. ஸோ அப்படியாக மாற்றுகிறோம். அதே போல நம் அடையாளத்தை சத்துருவான் மாற்ற ஆரம்பிப்பான். சரி, ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சத்தியங்கள், கோட்பாடுகள் இருக்குது. லாட் ஆஃப் பிரின்சிபல் நான் காமிக்க போது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரின்சிபல். ஆகையால் எழுதி கொள்ளுங்கள். சின்னத்தில் நமக்கு புரியலனா கூட நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், வீட்டில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள். இந்த பிரின்சிபல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற விதமே மாறும். ஹல்லேலூயா. நிறைய பிரின்சிபல் இன்னைக்கு உங்களுக்கு விடுவிக்கப்படும். வாசிப்போம். நம்ம தாத்தாவுக்கு போவோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம். இன்னொருத்தவங்க வந்து சரி, அதுலேருந்து பார்ப்போமே. ஆதியாகமம் 17, ஜெனசிஸ் சாப்டர் 17, ஆதியாகமம் 17 4லேருந்து 6. ஓ ஷபாதுரா கபாஷா. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் அப்ராம் என்று எண்ணப்படாமல் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் ஆண்டவர் பெயர். திருப்பி நம்ம பேரை பார்க்குறோம். ஷாட்ராக், மேஷாக், அபிநேகோ பேரை பார்த்தோம். இப்போ ஆபிரகாம் உடைய ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம திருப்பி பேரை பார்க்குறோம். ஆபிரகாம் என்னப்பட்டு ஏனென்றால் அதிகமாய் பழுக பண்ணி ஃப்ரூட்ஃபுல்
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். படிச்சுக்கொள்ளுங்க. உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் என்னது தோன்றுவார்கள். through you the kings will come. ஆமென். கவனிங்க, நமக்கு ஒன்று நான் பார்க்க போறோம். இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சந்திக்கும் போது உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா படித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம் மத்தியிலே உடன்படிக்கை செய்கிற தேவனாயிருக்கிறார். ரேச்சல், God will have a covenant promise with you. அந்த உடன்படிக்கை அவர் மீறாத தேவன். அதே போல எல்லாத்துக்கும் சிஸ்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஜஞ்சியான். அவர் மீற மாட்டார். அதில் முக்கியமான ஜஞ்சியான் அக்ரிமெண்ட் கவனன் ஆதியாகமம் புத்தகத்திலேருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொன்ன பயங்கரமான ஒரு ப்ராமிஸ். அதில் இன்னொரு ப்ராமிஸ் நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அது கடைசி ரெவலேஷன் வரைக்கும் புதிய வானம் புதிய பூமி இறங்க ஆண்டவர் தான் சொல்லுவார். நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர். ஆமென், ஹல்லேலூயா. விட்டு போக மாட்டார், கால்வாரி விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கூடவே இருப்பார். எல்லாம் விட்டு போயிடலாம், ஆனால் அவர் கூடவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை செய்து, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நோ லாங்கர் யூ ஷால் பி கால் அப்ரஹாம். உன் பேர் இனி அப்ரஹாம் இல்லை, உன் பேர் ஆபிரகாம் என்று ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். கவனிங்கள், ஒரு அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். God is changing his identity. நம்ம ஐடென்டிட்டி தான் பார்த்து வருகிறோம். ஆமென். அடையாளம், போன வாரம் கூட அடையாளம் பற்றி நான் பேசினேன். அப்போ இந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இனி நீ ஆபிரகாம் இல்லை, நீ ஆபிரகாம் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஓகே, ஏனென்றால் பிறகு நம்ம கீழே பார்க்க போறோம், நீ பெரிய ஜாதியாய் உன்னை மாற்றுவேன், நீ கனிகளை கொடுப்பாய், அது மட்டுமல்ல உன் மூலியமாக. கவனிங்கள், ஆண்டவர் பேசுகிறார். இதை பேசும்போது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 99 வயசு. எத்தனை வயசு? ஆமென். ஒரு வாலிபன். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? வாலிபனா இல்லை, ஒரு கிழவன்ட்ட பேசுறாரு, தாத்தாட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அவரு? உன் மூலியமாக ஜாதிகள் ராஜாக்கள் புறப்படுவார்கள், தோன்றுவார்கள் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையை முடிக்க போறோம். அப்புறம் என்ன, ராஜாக்கள் தோன்ற போகிறார்கள். நம்மளே தாத்தாவாயிட்டோம், ராஜாக்கள். பாருங்க, சம்மதமே இல்லை. இவர் தாத்தாவாயிட்டாரு, ஆண்டவர் சொல்ற ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். சில பேர் அப்படி தான் திருக்கெல்லாம் சொன்ன கைடு ஆண்டவர் சொல்லுகிறோம் அப்படி சொல்லிட்டு கைடு. சில பேர் இப்படியா சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் தானே வாழ போகிறோம். சில பேர் கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லுவாங்க, நாங்கள் தானே வாழ போகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பிறகு சரி, ஆபிரகாம் கதை நம்ம பார்ப்போம். சரி, ஆபிரகாமுக்கு மட்டும் ஆண்டவர் பேரை மாற்றல, சாராய்க்கும் பேரை மாற்றினார். வாசிங்க 15-16. ஆபிரகாமை நோக்கி அங்கேயும் சிஸ்டர் பேரை மாத்துறாரு. சிஸ்டர் இல்ல, பாட்டி பேரை மாத்துறாரு. வாசிங்க. சாராய் என்பது சாராள் என்பது பேராய். அதுக்கு முன்னே சாராய். சாராய். ஓகே, சாராய்க்கு ஆண்டவர் தமிழ் சாராள்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷில் சாராய் பிகம்ஸ் சாரா. சாரா. ஓகேயா? சரி, அப்போ அது மட்டும் இல்லை, 16வது வசனம் வாசிங்க. ஆசீர்வதித்து அவளாலே, யாருனாலே? அவளாலே ஒரு குமாரனை தருவேன், ஜாதிகளுக்கு தாயாகவும். ஆமென். நான் 2 பேருக்கிட்டையும் ஆண்டவர் ஒரே காரியம் சொல்லுகிறார், உன் மூலியமா சாரா மூலியமாக ராஜாக்கள் தோன்றுவார்கள். இது 2 காரியம் இங்க பார்க்கலாம். 2 இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாம் உன் மூலியமாக ராஜாக்கள் தோன்றுவார்கள். இங்க பாரு, சாரா உன் மூலியமாக என்னது சாராய் மூலியமாக, மனைவி சாரா மூலியமாக ராஜாக்கள் எழும்ப போகிறார்கள் என்று ஆண்டவர் அங்க பேசினார். கவனிங்க, இது சொன்ன கையோடு நீங்க 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5வது வசனத்தில் நான் நினைக்கிறேன், 5வது அதுக்கு முன்பதாக நீங்கள் நல்லா பாருங்க. அதனால் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கவனமாக நுணுக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக அப்ராம்னா எழுத்தாளர். யாருன்னா மோசே எழுதியிருப்பார் அந்த தோராவை. அப்ராம் எழுதினது ஆண்டவர் பேசின பிறகு 5வது வசனத்திலிருந்து அந்த எழுத்தாளர் அவர் அப்ரஹாம் என்று எழுத ஆரம்பிக்கிறார். நீங்களா பாருங்க, அவரும் அப்ரஹாம் என்று எழுத ஆரம்பிக்கிறார்.
அப்புறம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord has spoken. ஆமென். கர்த்தர் சொல்லிவிட்டார். தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இனி நீ ஆபிரகாம் இல்ல, நீ ஆபிரகாம். ஹல்லேலூயா. கவனிங்கள், ஆபிரகாம் என்ற அர்த்தம் என்னவென்றால் உயர்த்தப்பட்ட தகப்பன். எழுதுறவங்க நீங்க எழுதலாம். ஆபிரகாம் என்று சொல்லும்போது உயர்த்தப்பட்ட தகப்பன். உயர்த்தப்பட்ட தகப்பன். அப்ராம், நல்ல பேர் அவருக்கு. அப்ராம் என்ற பெயர் இருந்துச்சு, உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம், இனி நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லும்போது அது அர்த்தம் என்னவென்றால் நீ ஜாதிகளுக்கே தகப்பனாவாய். ஆண்டவர் பார்த்தீங்களா, அந்த ஸ்கோப்பை மாத்துறாரு, அந்த பார்க்கிற விதம் மாத்துறாரு. நீ உயர்ந்த தகப்பன் மட்டுமல்ல, நீ ஜாதிகளுக்கே தகப்பனாய் மாறுவாய் என்று ஆண்டவர் பெயரை மாற்றிவிட்டார். The Lord has spoken. கர்த்தர் பேசிவிட்டார், முடிஞ்சு. நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நடந்துருச்சா? நடந்துருச்சா? கேட்கிறேன், நடந்துருச்சு சொல்லும் போது நடந்துருச்சா? இல்லை இப்போ சொல்லும் போது நடந்துருச்சா? நடக்கல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? கற்பனை பண்ணி பாருங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அதான். எத்தனை வயசு அவருக்கு? என்ன ரூபத்தில் இருப்பாரு? வயசான கிழமை, தாத்தா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. ஆமென். சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் பேசின காரியத்துக்கும் ஆபிரகாம் சொன்ன காரியம் சம்பந்தமே இல்லை. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, சாரா என்ற அர்த்தம் என்னவென்றால், சாராய் என்று சொல்லும்போது நல்லா இருக்கும். சாராய், இது ஆராய்ச்சி பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாராய் என்ற அர்த்தம் என்றால் இது இந்த மை சாரா, என்னுடைய சாராய் என்ற அர்த்தம். அப்படின்னா அவள் வந்து யாருக்குன்னா அவன் குடும்பத்துக்கு ஒண்டி, தன் புருஷனுக்கு ஒண்டி, தெரியுங்களா, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒண்டி உள்ளவள். அதான் அர்த்தம் மை சாரா. அப்படின்னா பிரின்சஸ் அர்த்தம். சாரா என்ற பிரின்சஸ். அப்படின்னா மை பிரின்சஸ் என்ற அர்த்தம் சாராய். ஆனால் ஆண்டவர் மாற்றிட்டார், அதுவும் மாட்டார். சாராள், நீ வந்து ஜாதிகளுக்கு தாயாக உன்னை நான் மாற்றுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கர்த்தர் மாற்றுகிறார், சாராள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார்னா, ரெண்டு பேர்களும் கவனிங்கள், ராஜாக்கள் இவர்கள் மூலியமாக தோன்றுவார்கள் என்று ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். அப்ப என்ன தெரியுங்களா, அடையாளத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். The identity has changed. இனி வந்து அவங்க எப்படி பார்க்கணும்னா, அவங்கள பார்க்கணும், எப்படி கர்த்தர் சொல்றத பார்க்கணும்னா எல்லாம் மாறணும். அப்ப நான் பார்க்கிற விதம் மாறணும். ஆனா என் மூலியமாக பாருங்க, என் மூலியமாக ராஜாக்கள் வரப்போகிறார்கள், என் மூலியமாக கர்த்தர் வந்து தெரியுங்களா ஜாதிகள் உருவாக்க போறார், என் மூலியமாக கர்த்தர் வந்து தெரியுங்களா என்னது சந்ததியை உருவாக்க போறார் சொல்லி இவங்களோட சிந்தனை எல்லாம் இப்ப மாறணும். ஏன்னா கர்த்தர் பேசிவிட்டார், அடையாளத்தை மாற்றிவிட்டார். எல்லாருக்கும் விளங்குதல் என்ன சொல்ல வரேன்னு? The identity has changed. You are no more you. நீங்க அல்ல. நான் தாமஸ், அந்த தாமஸ் அல்ல. பழைய தாமஸ் வந்து எப்போ தெரியுங்களா புதஞ்சு போனா, ஞானஸ்தானம் எடுக்கும் போது தண்ணியில் முழுக்கிறீங்களா எல்லாரும்? முழுந்து என்ன நடக்குது? என்னது? எழும்பும் போது கிறிஸ்துவோடு நீ பழைய தாமஸ் மரித்து விட்டாய், எழும்பும் போது புதிய தாமஸ், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த புதிய தாமஸ். ஹல்லேலூயா. கவனிங்கள், இது புதிய அடையாளத்தை கர்த்தர் ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்து விட்டார். தேவன் எப்பொழுதும், கவனிங்க, நல்லா கவனிங்க, தேவன் எப்பொழுதும் அவருடைய தரிசனம் பிரதான, நீங்க எப்படி எழுதிருக்குன்னா, greater destiny that God has for each and every one of us. Always, எப்பொழுதும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பிரதான ஒரு டெஸ்டினி, இலக்கம், பிரதான ஒரு நோக்கம், பிரதான ஒரு முடிவு, பிரதான உள்ள ஒரு அவருடைய சித்தத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு பிரதான ஒரு சித்தம், பிரதான ஒரு என்ன தெரியுங்களா, ஒரு நோக்கம். ஏன் தெரியுங்களா, அந்த நோக்கம் வந்து நாம் வைக்க கிடையாது. அந்த நோக்கம் வந்து மைக்கேல் தேவசித்தம் வைக்க, என் தகப்பன் வைக்க கிடையாது. அந்த நோக்கம் வந்து என்னுடைய சகோதரர்களை வைக்க கிடையாது. என் நோக்கம் பரலோகம் வைத்தது. தேவாதி தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் வைத்து விட்டார் அந்த நோக்கத்தை. ஆகையால் கர்த்தர் இப்பொழுதும் அவர் பிள்ளைகளுக்கு சந்திக்கும் போது அவர் என்ன தெரியுமா செய்வாரு, நாம் இருக்கிற நிலையில இருக்கும் போது கர்த்தர் அந்த நோக்கத்தை கொண்டு போகிற இடத்தை கர்த்தர் காண்பிப்பார். இதுதான்ப்பா நீ காமிப்பார். இப்ப ஆபிரகாம் வந்து இருக்கிற நிலை, கிழவன், இருக்கிற வயசு 99, அவன் வந்து ஒண்ணு முடியாம அவர் இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், நான் உன் மூலியமாக ராஜாக்கள் தோன்ற பண்ணுவேன். கர்த்தர் அந்த முடிவை கர்த்தர் இப்ப காமிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஆனா அந்த ப்ராசஸ் கர்த்தர் காமிக்க மாட்டார். ஏன் ப்ராசஸ் காமிச்சா நம்ம ஓடிடுவோம். அந்த பாதைகள்
கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது வயசு 75. இப்போ பேசும்போது 99. எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. நம்ம ஒரு வருஷம் கர்த்தர் பேசலாம் பிச்சுக்கிட்டு போயிடுவோம் நம்ம. இது கர்த்தர் சித்தம் இல்லைன்னு. உண்மை தானே? 24 இயர்ஸ், 24 வருஷமா ஆச்சு. அது நடுவில் கேப்பில் குவாங் இன்னொருத்தர் வந்துட்டார். யாரு? சரி, பிறகு பார்ப்போம். அவரை பிறகு பார்ப்போம். சரி, கவனிங்கள். மீண்டுமாக சொல்லுகிறேன், கர்த்தர் அவர் பேசும்போது, நான் பாருங்க, ஒரு நபரை வச்சு நான் பேச கிடையாது, பைபிள் உள்ள பேட்டர்ன் நான் பேசுகிறேன். கிடியோன்ட்ட கர்த்தர் பேசும்போது, கிடியோன் தெரியுங்களா, அங்கே பயந்துக்கிட்டு, மீடியர்கள் பயந்துக்கிட்டு, கிதியோன் தன் கோதுமை எல்லாம் எடுத்து தெரியுங்களா, அவர் பிரிக்கும் போது, அங்கே தூதன் பேசும்போது, கிடியோனை பார்த்து பேசும்போது என்ன சொன்னார்? தூதன் பராக்கிரமசாலியேன்னு சொல்லுகிறார். மைட்டி மேன் ஆஃப் வேலா. ஆமென். இங்க பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கான் மனுஷன். அங்க பராக்கிரமசாலி, யூ ஆர் மைட்டி மேன் ஆஃப் வேலா. அப்ப கர்த்தர் என்ன தெரியுங்களா செய்றாரு? நீ இருக்கிற நிலை இப்ப, ஆனா நான் கொண்டு போகிற நிலை நான் காண்பிக்கிறேன். அதான் சொல்றேன், கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய பிரதான சித்தத்தை அவர் நமக்கு காண்பிப்பார், உங்களுக்கு காண்பிப்பார். அது மட்டுமல்ல, யாரு? ஜோசப்பை பாருங்க. ஜோசப் ஆண்டவர் சொல்றார், எல்லாம் உன்னை வணங்குவார்கள், everyone will bow down to you. ஜோசப் சொன்னாரு. சொன்ன கையோட யோசேப் எங்க போயிட்டார் தெரியுங்களா? மலை மேலே யோசேப் நின்றாரா? நீங்க சீரியஸா பார்க்கும்போது நின்றாரா? ஆண்டவர் சொன்ன பிறகு யோசேப் மலை மேலே நின்றாரா? யோசேப் குழியில தள்ளப்பட்டார். எல்லாம் வணங்குவாங்கன்னு சொன்ன கையோட யோசேப் கீழே போயிட்டார், குழியில இருக்கிறாரு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் சொல்றேன், ஆண்டவர் ப்ராசஸை காமிக்க மாட்டாரு, கொண்டு போகிற இடத்தை காமிச்சிருவாரு. இதான் நான் கொண்டு போறேன். என்ன தெரியுங்களா, நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும், கர்த்தர் நாங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுவாருன்னு. அல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் சாராக்கு கர்த்தர் பேசுகிறார். இங்க பாரு, உன் மூலமாக பிரபுக்களை உண்டாக்க போகிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்காத அந்த தரிசனம், பார்க்காத நம்மை, அப்படின்னா நம்ம அந்த புதிய செல்ஃப், அந்த புதிய ஐடென்டிட்டி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே சமயத்தில் கஷ்டமா இருக்கும். நானா இது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும். சமயத்தில் நம்ப முடியாது. ஆண்டவரே உண்மையா சொல்றீங்களா நானா அதுன்னு சொல்லி கர்த்தர் காமிப்பார். இதான்ப்பா நீனு. கிடியோன் கர்த்தர் காமிச்சாரு, யூ ஆர் மைட்டி மேன் ஆஃப் வேலா, நீ பராக்கிரமசாலிப்பா. கர்த்தர் காமிக்கிறாரு. கிடியோன் முடியல, பார்க்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல, சிந்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டுது. சிந்தனை தெரியுங்களா, இல்ல கொஞ்சம் குழப்பமாகுது. அதனால தான் கிடியோன் கன்ஃபர்மேஷன் மேல கன்ஃபர்மேஷன் கேட்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? சிச்சுவேஷன், நம்ம சூழ்நிலை பார்க்கும்போது இம்பாசிபிள், கஷ்டமான காரியம் என்று நாம் எண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி அது செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் ஜனங்களே சொல்லுவாங்க, முடியாது, கஷ்டம், நீ அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி, நீ கர்த்தர் உனக்கு வச்ச அந்த திட்டத்துக்கு நீ அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க. உங்களோட அடையாளம் இதுதான் என்று உங்களை அமைக்க வைப்பார்கள். ஏன்னா அவங்க பார்க்குற விதம் அப்படி, உங்களை அப்படிதான் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படிதான் சொல்லி அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் பெருசு, இட்ஸ் பிகர். அப்போ எவ்வளோ பெருசு நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நாம் போக முடியும். கவனிங்கள். அதே போல நம் வாழ்க்கையில் இது அடையாதபடி சில நேரத்தில் நம்மளே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தடையாக நம்ம இருக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இப்படி சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி சூழ்நிலை இப்படியா இருக்குது சொல்லி, அப்ப கர்த்தர் கொடுத்த அந்த நோக்கத்தை, திட்டம், அந்த பராக்கிரமசாலி பெரிய ஜாதியாக்குவேன், ராஜாக்கள் பிரபுக்கள் மூலமாக வருவார்கள், அந்த பெரிய இடத்துக்கு, அந்த உன்னதமான இடத்துக்கு போகாதபடி சத்துருவானவன் வருவான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. ஆபிரகாம் சாரோட வாழ்க்கையில. ஓகே, பார்ப்போமா? வாசிங்க. ஆதியாகமம் 17 18க்கு போங்களேன். 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18. ரொம்ப சத்தமா இருக்கு. ஆதியாகமம் 18. நம்ம சத்தத்தை ஏற்றிடுவோமா? சரி, 18, 12, 13 வாசிங்க. நீங்க ஓடிடுவீங்க அப்புறம். சரி, ஆதியாகமம் 18, 12, 13. Genesis 18, 12 to 13. ஆகையால் அப்புறம் ஆண்டவர் சொல்றாருங்க, பாரு, உன் மூலியமா நான் பிள்ளையை கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, பேசுறாரு, உன் மூலியமாக பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி, உன் மூலியமாக பிள்ளை நடக்க உனக்கு நான் கொடுக்க போறேன் சொன்ன கையோட சிஸ்டர் பின்னால கேட்டுட்டு இருக்காங்க. சிஸ்டர் இப்போது ஒட்டு கேட்பாங்க. அல்லேலூயா. புருஷன் பேசுது இல்லை, நீங்களாம் செய்ய மாட்டீங்க. பிரச்சனையாகிரும் இதெல்லாம் சொன்னா. அப்ப இந்த சிஸ்டர், பைபிள் உள்ள சிஸ்டர் என்ன செய்றாங்க, ஒட்டு கேட்குறாங்க.
என்ன பேசுறார் தேவன், என்ன பேசுறாரு தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க பாரு, நான் மகன் கொடுக்க போறேன் உனக்கு சொல்லி. அப்ப சிஸ்டர் உள்ளுக்கே இருந்து சிரிக்கிறாங்க. வாசிங்க. ஓ, எங்க உள்ளத்திலே உள்ளுக்கே சிரிக்கிறாங்க. உள்ளத்திலே நகைத்து நான் அவங்களோட அடையாளத்தை அவங்களே சொல்றாங்க. பாத்தீங்களா? இதான் சிஸ்டர். நீங்கள் என்ன சொல்றேன்னா, இதான் நம்ம அடையாளத்தை நம்மளே அறிக்கை செய்வோம். நான் கேள்வியா இருக்கு. நல்லா இருக்கு வார்த்தை. வாசிங்க. முதிர்ந்த வயதுள்ள வருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? shall I have pleasure? சார் சிரிச்சிட்டு உள்ளுக்கே சிரிச்சுக்கிட்டு, உள்ளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் வெளியே சிரிச்சேன், ஆனால் அப்புறம் இங்கே பைபிள் என்ன போட்டிருக்கு, within a self உள்ளுக்கு சிரிப்பு அடக்கிக்கிட்டு தெரியுங்களா. ஏன் நான் கேள்வி ஆயிட்டேன், ஆத்துக்காரர் வந்து கிழவன் ஆயிட்டாரு, என்ன இன்பமா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் கேட்டு விட்டார். கவனிங்கள், நீங்க என்ன உங்க அடையாளத்தை நீங்க சொல்றீங்களோ பரலோகம் கேட்கிறது. The heaven is listening. நம்ம என்ன அறிக்கை செய்கிறோமோ அதான் நான் ரொம்ப சொல்லியிருக்கேன். நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அதான் நான் இப்படின்னா நம்ம இப்படி தான். நான் கோழினா நான் கோழி தான். நான் ஈத்தை தான். அல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன் நம்மள்கிட்ட. நம்ம இப்போதும் நம்ம வந்து தாழ்மை, ஒரு அளவு இருக்குது தாழ்மைக்கு வந்து தேவன் முன்பாக தாழ்மையாக இருக்கணும், தெரியுங்களா? இல்லாட்டி மனுஷன் முன்பாக தாழ்மையாக இருக்கணும். சும்மா நான் தூசு குப்பை ஆண்டவரே, புழு பூச்சி திருப்பி புழு தான் வருது பார்த்தீங்களா? புழு ஏன் தெரியுங்களா? கோழி புழு தான் வருது. சரி, வாசிங்க. என்னது? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரா நகைத்து சேரா நகைச்சது வேற. ரைட்டா? திரும்பி வாசிங்க. 12. நகைத்து சாரா பேசினது இன்பத்தை குறித்து. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாரா ஏன் நகைக்கிறா? அவள் வந்து என்னது? வாசிங்க 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொன்னார். நான் கிழவியாய் இருப்பது பிள்ளை பெறுவது மெய்யோ, அது நடக்குமா என்று ஆண்டவர் மொழிபெயர்ப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு செமத்தில் நம்ம வந்து சில காரியம் நம்ம வந்து அப்படியே வீசுவோம், வார்த்தையை விடுவோம் நம்ம. ஆனால் கர்த்தர் உள்ளத்தை என்ன உள்ளுக்கு இருக்கு கர்த்தர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சேரா என்ன சொல்றா? கஷ்டம், இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றா. சரி, யார் சிரிச்சா? சேரா. இப்போதும் பிரீச்சிங்கில் நம்ம பார்ப்போம், சேரா சிரிச்சா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிரதர் சிரிச்சாரா? நம்ம தாத்தா சிரிச்சாரா? இப்போது நம்ம வந்து சேரா சிரிச்சா தானே. உங்களுக்கு இன்னைக்கு சத்தியத்தை காண்பிக்கிறேன். வாசிங்க 17வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 17. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிறகு 17-15 வாசிங்க. 17-15 ஜெனசிஸ் 17:15. தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாய். ஓகே. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து யாரை? சாராவை ஆசீர்வதித்து. நல்லா கவனிப்போம். அவளாலே உனக்கு ஒரு குமாரனை என்னது? அவளாலே உனக்கு ஒரு குமாரன் நான் கொடுக்க போறேன். யாரு? ஆபிரகாம் கேள்வி மூலியமா உனக்கு நான் பேபி கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்போ பாருங்க, தருவேன் என்று சொல்லி பிறகு நீங்க 15 நீங்க அதுக்கு மேல நீங்க வாசிங்கன்னா ஆபிரகாம் வந்து குப்புற விழுந்து தேவன் முன்பாக ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப திருப்பியும் இது ஆண்டவர் சாராள் மூலமாக நான் பிள்ளையை கொடுப்பேன் சொன்ன கையில திருப்பி ஆபிரகாம் குப்புற விழுவாரு. குப்புற விழுந்து என்ன தெரியுமா செய்வாரு? வாசிங்க 17. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆபிரகாம். அதான் போட்டிருக்குது பைபிள்ல. ஆபிரகாம் என்ன செய்றாரு? எல்லாம் அப்படி குனிஞ்சு ஜோம் பண்ணுறாங்க, நம்பிடாதீங்க. சில பேர் ஜோம் பண்ணி தூங்குவாங்க, சில பேர் ஜோம் பண்ணி சிரிப்பாங்க. இங்கே ஆபிரகாம் என்ன செய்யறா? சொன்ன கையோட பாருங்க, இங்கிலீஷில் போட்டிருக்கு, fell on his face and laughed, சிரிச்சார். and said in his heart, இருதயத்தில் பேசுறான். யார்? ஆபிரகாம். வாசிங்க. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்கும். 100 வயசனுக்கு பிள்ளையா?
யார் உள்ளுக்கே பேசுறாரு? அவரும் உள்ளுக்கே பேசுறாரு. பாருங்க, எல்லாம் உள்ளுக்க பேசுறதெல்லாம் ஆமென். இன்னைக்கு வந்து படத்தில் நீங்கள் அப்படிலாம் பார்ப்பீங்க, மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்குது. அவங்க வெளியே கேட்குதோ இல்லையோ கர்த்தருக்கு கேட்கும். ஹல்லேலூயா. 2 பேருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மொழிபெயர்க்கிறார். ஆகையால் உங்கள் மைண்ட் வாய்ஸை அடக்கி வைக்க கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம மைண்டை வந்து அடக்கணும். வேணாம், இது யோசிக்க வேணாம். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? நான் மட்டும் இல்லை, 90 வயசு, நான் 100, அங்கே 90 பெறுவாளோ என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு 18 வாசிச்சிருங்க. சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில். Very interesting. நோட் பண்ணீங்க, very interesting. Verse 18 வந்து very interesting. Abraham said to God, oh that Ishmael might live before you. Ishmael might live. நான் பிறகு வரேன் அந்த காரியத்துக்கு. இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. நல்ல சத்தியங்கள் இன்னைக்கு கவனிங்கள். 2 காரியம் ஆபிரகாம் செய்தார். 1வது காரியம், ஆபிரகாம் சிரித்தார், நகைத்தார். நம்ம சேரா கொஞ்ச நேரம் விட்டுருவோம். ஆபிரகாம் சிரித்தார். He laughed at what God has set for him. அப்பனா கர்த்தர் அந்த நோக்கத்தை, ராஜாக்கள் உன் மூலியமாக வரவைப்பேன், உன்னை பெரிய ஜாதியை ஆக்குவேன், உன் மூலியமாக சாராள் மூலியமாக நான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து பிரபுக்கள் ராஜாக்கள் உருவாக்க போகிறேன்னு சொல்லி ஆபிரகாம் சிரிக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? பாருங்க, இதெல்லாம் நான் சொல்றேன். The point is, I am an old man. Point number 1, if we are an old man, நாம் பழைய மனுஷனாக இருந்தோம் என்றால் இப்படிப்பட்ட சிந்தனை தான் நாம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாம் பழைய அடையாளத்தில் கோழிகளாக, புரியுதுல என்ன சொல்றேன்னு? கோழிகள், நம் கோழிகளாக பழைய அடையாளம், பழைய தாமஸ் நான் வாழ்ந்தேன்னா நான் என்ன செய்வேன்? கர்த்தர் பேசுகிறத நான் உள்ளே சொல்லாமலே, நான் மற்றவங்கள்ட்ட சொல்லாமலே நான் சிரிக்கிறேன். பார்க்க போனா கர்த்தர் எங்க செய்ய முடியும்னு சொல்லி நான் உள்ளுக்குள்ளே நான் சிரிக்கிறேன். இதான் அர்த்தம். அப்ப old man will laugh. பாருங்க, that means it's unbelief. அப்ப சிரிக்கும் போது அதனா அப்ப அவிசுவாசத்துக்கு சமம். உண்மைதானே? சிரிக்கிற யாராச்சும் சொன்னாங்க, சிரிச்சாங்கன்னா அப்படின்னா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. அப்போ ஆபிரகாம் அதான் செய்கிறாரு. அது மட்டுமல்ல, 2வது காரியம் நம்ம அப்படியே சொல்லுவாங்க, நம்ம ஆழமாக நம்ம போவோம். 2வது காரியம் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், நான் வந்து உங்களுக்கு இஸ்மாயிலை நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் அவனை பெரிய ஜாதி ஆக்குங்கன்னு சொல்லி ஆபிரகாம் அங்கே தேவனிடத்தில், அவர் உன்னதமான தேவன், வல்லமையான தேவன், சிங்காசனத்தில் இருக்கிற தேவன், வானத்தை பூமி படைத்த தேவனுக்கு ஆபிரகாம் 100 வயசு கிழவன் ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். ஆலோசனை கொடுக்கிறாரு. இவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. இஸ்மாயில் இருக்கிறாரு, செய்யுங்க ஆண்டவரே, நடத்துங்க. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, அழகா கவனிங்க. ஓல்ட் மேன் மென்டாலிட்டி. அப்போ இது ஓல்ட் மேன், அது நோட்ஸில் நீங்கள் வாங்க. ஓல்ட் மேன், இந்த பழைய மனுஷனோட மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? எப்பொழுதும் நான் வந்து இதான் நான், இப்படி தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ நான் என்னன்னா, இந்த சராசரி உலகத்தின் போல வாழுகிற ஒரு வாழ்க்கை, இதான் பழைய மனுஷன். இத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்கிறேன்னு? அப்படின்னா நேச்சுரல் வேர்ல்ட், இந்த சராசரி மனுஷன் எல்லாரும் வாழ்க்கை எப்படி போகுது வருது, அதே போல் வாழ்கிற வாழ்க்கைக்குள் பழைய மனுஷன் வாழ ஆரம்பிப்பான். அவன் மென்டாலிட்டிலாம் அப்படி தான் இருக்கும். அவன் அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான், அவன் வந்து எது மேலே, இந்த பழைய மனுஷன், இந்த பழைய சுபாவம் எது மேலே நம்பிக்கையாக இருக்கும்னா அவனுடைய பலத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நான் கிழவன். அப்போ பலன் யார் மேலே இருக்குது? ஐயோ சொல்லுங்களேன், பலன் யார் மேலே இருக்குது? அவன் மேல இருக்குது. நான் கிழவன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய ஜாதியை நான் ஆக்குவேன்னு சொல்லி. ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுங்களா பார்க்கிறாரு? ஏன் பலம், ஏன் பலம் இல்லை எனக்கு, அந்த பலம் இல்லை, ஏன் பலம் இல்லை எனக்கு. அதே வந்து வாலிபனா இருந்திருந்தாருன்னா, இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ஆபிரகாம் நம்பியிருப்பார். ஆனா இப்ப கிழவனா வர்ற வரைக்கும் தான் ஆண்டவர் காத்திருந்து இப்ப சொல்றாரு, கொடுக்க போறப்பா உனக்கு. கவனிச்சிங்களா? அது பிறகு வரேன் ஏன் அப்படி செய்யறாரு சொல்லி நம்ம பிறகு வருவோம். ஆகையால் இந்த பழைய மனுஷன் தன் மாம்சத்தின் பலத்திலே சார்ந்திருப்பான். 3வது காரியம், இந்த மனுஷன் என்ன செய்வான்? தேவன் மேலே அந்த விசுவாசத்தை அடைய முடியாது. பழைய மனுஷனுடைய சிந்தனை உடையவர்கள் தேவன் கொடுக்கிற காரியத்தின் மேல, அந்த இடத்துக்கு போகிற அந்த தரிசனத்தின் மேல விசுவாசிக்க முடியாது, நம்ப முடியாது. ஏன் தெரியுங்களா? விசுவாசம் தன் மேல் இருக்கிறது. cannot have faith. நான் சீக்கிரமா நான் போறேன். So what he will do, என்ன செய்வான்னா,
தன்னுடைய அவன் என்ன செய்வானா, அவனுடைய நம்பிக்கையும் அவன் நம்பின காரியத்தையும் அவன் கடந்து வந்த அனுபவத்தையும் அவன் செய்ய முடிகிற காரியத்தையும் கொண்டு நிறுத்த ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் நம்பிக்கையில், அந்த பழைய மனுஷன் சொல்லும் போது அவன் நம்பிக்கையில் எது மேலே தெரியுங்களுக்கும், அவன் மேலே இருக்கும். அவன் நம்பிக்கை எல்லாம் கடந்த வாழ்க்கை மேலே இருக்கும், அனுபவங்கள் மேலே இருக்கும். அவன் சிந்தித்த அனுபவம் வைத்த தெரியுங்களா, அவனுடைய பார்த்த அனுபவித்த உள்ள வாழ்க்கையின் மேலே இருக்கும். அதை நம்பி தான் இவன் வாழ்க்கை ஓட்ட ஆரம்பிப்பான். அவன் எத்தனை பேர் புரியுது என்ன சொல்கிறேன்னு? இதான் பழைய சிந்தனை, பழைய மனுஷன். அப்போ எல்லாம் அவன் மேலே தான் இருக்கும். அப்போ முடியுமா முடியாதான்னு சொல்லி தெரியுங்களா, தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் பலன் எல்லாம் அவன் மேலே இருக்கும். என்னால் முடியுமா முடியாதான்? இங்கே யார் தெரியுங்களா சொன்னா முடியும்னு? யார் சொன்னா முடியும்னு? யார் சொன்னா முடியும்னு? ஆபிரகாம்கிட்ட யார் முடியும் கொண்டு போயின்னு சொன்னாரு? ஆண்டவர் தான் சொன்னாரு. சொன்னவர் முடியும் சொல்றாரு, பழைய மனுஷன் முடியாதுன்னு சொல்றான். அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன தெரியுங்களா செய்வாங்க? பழைய சிந்தனை உள்ளவர்கள், அப்ப என்னுடைய பலத்தினால் நான் கொண்டு நிறுத்துகிறேன் ஆண்டவரே சொல்லி கர்த்தர் முன்பாகவே நிப்பாட்டுவாங்க. அதனால தான் அந்த கிழவன் பழைய மனுஷன் என்ன செய்யறான்? இஸ்மாயிலை நிறுத்துறான். இஸ்மாயிலை, ஆண்டவரே இதான் இது என்னால் ஏற்படுத்தின ஒரு காரியம், என்னால் உருவாக்கப்பட்ட காரியம். இஸ்மாயில் தேவனோட சித்தமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இஸ்மாயில் கர்த்தரோட சித்தமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வைத்திருக்கிறார், குமாரனை வைத்திருக்கிறார், சாரால் ஆபிரகாம் மூலியமா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இவங்க சொந்த வழிகள், சாராலே தெரியுங்களா ஆகாரை கொடுத்து, தெரியும் உங்களுக்கு அந்த கதை கொடுத்து என்ன செய்யறாரு, கனெக்ஷன் பண்ணி பிள்ளை பிறந்துருச்சு. யாரு? இஸ்மாயில். கவனிங்க, சொந்த மாம்சத்தில் நம்ம வாழும்போது செயல்படும் போது தேவையில்லாத கனெக்ஷன் வர ஆரம்பிக்கும். we will be connected to unnecessary people. ஆகார் சம்பந்தமே இல்லை, சந்ததிக்கு ஆகார் சம்பந்தமே இல்லை. புரியுதுல என்ன சொல்றேன்? இப்போ அதான் கர்த்தர் சம்பந்தம் படாத காரியம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அப்புறம் வெடிக்கும், பாம்பு தான் வெடிக்கும். ஆமென், பிரைஸ் காட். அடுத்தது கவனிங்க, அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க 19, 17, 19. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு முடிக்க முடியாது. அப்பொழுது தேவன் அப்பொழுது தேவன் ஓகே, தமிழ் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல யாராச்சும் வாசிங்க. அப்படி ஆபிரகாம் சொல்லும் போது, ஆண்டவரே இஸ்மாயில் நீங்க பாயுங்க ஆண்டவரே, ஏதோ இஸ்மாயில் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? 17:19. But God replied, no. என்னோட இங்கிலீஷ் பைபிள் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதுங்களா? நோ. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல சாரா, அது ஆபிரகாம் இல்ல. அப்ப யாரு? ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே இதோ இஸ்மாயில், நான் கிளம்ப ஆண்டவரே என்னால முடியாது, இதோ இஸ்மாயில் ஆண்டவரே சொல்லி பயன்படுத்துங்க, பிரிய ஜாதி ஆக்குங்கன்னு சொல்லி ஆபிரகாம் ஆலோசனை கொடுக்கும் போது, தன்னுடைய வழிகள் கொண்டு வரும்போது செம்பிள் அப்படித்தானே நம்ம செய்யறோம். ஆண்டவரே நீர் வாரும், நான் கொண்டு நிப்பாடி நீர் வாரும் செய்யறோமா இல்லையா? நம்ம ஜெபத்துல நம்ம எல்லாம் செஞ்சுட்டு நீர் வாரும் நடத்தும். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே எனக்கு கேட்க வேணும். அதான் இஸ்மாயில். சமயத்தில் நம்ம இஸ்மாயில் நிப்பாட்டுறோம், ஆண்டவரே நடத்துங்க, இதான் நம்மளுடைய இஸ்மாயில், என்னுடைய வழிகள், என்னுடைய பழைய மனுஷன். அல்லேலூயா. கர்த்தர் வேற திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சரி, ஆண்டவர் say no, no. கர்த்தரோட சித்தமே இல்லை, no. God said no. Abraham, no. Hallelujah. our identity, நம்மளுடைய அடையாளம் பழைய மனுஷன் மேல இல்லை, நம்ம புதிய ஜாதி, ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், நம்ம பரலோக கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. விசேஷமானவர்கள், தேவ பிள்ளைகளே. சரி, அப்ப என்ன நடந்துச்சு கவனிங்கள். புதிய மனுஷனுடைய அடையாளம், முதல்ல சொன்ன பழைய மனுஷன், புதிய மனுஷனுடைய now new man. when we know that we are a new man, new identity, நம்ம புதிய மனுஷன், நான் புதிய அடையாளம் எனக்கு இருக்குது, நம்ம விசுவாசிக்கும் போது, நம்பும் போது. ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? யாரு? தேவனா? நீங்களாம் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க, புரிய கேட்கல. நீங்களாம் யாரு? புதிய சிருஷ்டி. ஓகே, நீங்களாம் யாரு? ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் பிள்ளை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீ தேவனுடைய பிள்ளைப்பா. சொல்லுங்க, நீ தேவனுடைய பிள்ளையம்மா, நீ தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. புதிய மனுஷன் எப்படி சார்ந்திருப்பானா? புதிய மனுஷன் தன் மேலே சார்ந்திருக்க மாட்டான். நம்பர் 1, the new man will depend on God. புதிய மனுஷன் தேவன் மேலே சார்ந்திருப்பான். ஹல்லேலூயா. புதிய மனுஷன் எது மேலே நம்பி இருப்பானா?
கர்த்தர் மேலே கொடுத்த அந்த வாக்குத்தத்து மேலே விசுவாசமாய் பிடித்திருப்பான். இதான் புதிய மனுஷன். நான் திருப்பி சொல்றேன், நியூ மேன் will depend on the kingdom. புதிய மனுஷன் ராஜ்யத்தை சார்ந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ என்ன சாப்பிட்ற, என்ன உடுத்துற, நீ கவலைப்படாத. ஆமென், நீ கவலைப்படாத. நீங்க படிச்சீங்கன்னா வந்து அந்த நீங்கள் காசஸ் இருக்கும்போது நினைக்கிறீங்களா, காசு இருக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க மெஸ்லோஸ் என்னது அந்த மெஸ்லோ இந்த நீட்ஸ் அப்படின்னா தேவைகள் சொல்லும் போது தெரியுங்களா, ஒரு மனுஷனோட தேவை ஒன்றுன்னா படிப்படியாக போடப்பட்டிருக்கும். அது ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவை என்ன தெரியுங்களா, அடிப்படை தேவை. ஒரு மனுஷனுடைய உலகத்தில் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை என்ன சொல்லுங்க, நீ அடிப்படை தேவை என்னது? சோறு, சாப்பாடு, ரைட்டா? நீங்கள் பாருங்க, மெஸ்லோ பெரிய மனுஷன், ஞானவான், அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், முதல் தேவை வந்து ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு. அவனுக்கு சாப்பாடு தண்ணி தேவை. ஆனால் ராஜா சொல்கிறாரு, உன்னதமான தேவன் சொல்கிறாரு, இதை பற்றி நீ கவலைப்படாதன்றாரு. கான்ட்ரடிக்டாக இருக்குதா? அதான் சொல்கிறேன், உலகத்தின் வழிகள் வேற, தேவனுடைய கோட்பாடுகள் வேற. ஆண்டவர் என்ன உண்மைதானே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் மத்திய 6ஆம் அதிகாரத்தில், சாப்பிட்றதை பற்றி கவலைப்படாத, உடுத்துறதை பற்றி, அந்த பேசிக் நீட்டை ஆண்டவர் கிழிச்சு எரிச்சிட்டாரு, கவலைப்படாத. அப்போ அந்த அடிப்படை தேவை ஆண்டவர் என்னத்துக்கெல்லாம் மாற்றினாரு? என்ன மாற்றினாரு? முதலாவது தேவ ராஜ்யமும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? என் ராஜ்யத்தை தேடு. அப்போ புதிய மனுஷன், புதிய அடையாளம் உள்ளவன் ராஜ்யத்தை சார்ந்திருப்பான். ராஜ்யம் என்னை நடத்தும். அல்லேலூயா. புதிய மனுஷன் என்ன செய்வான்? விசுவாசமாக இருப்பான். தேவன் அப்படியாக ஆபிரகாம் வந்து கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? நீ விசுவாசமாக இருக்கணும்ப்பான்னு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். அப்புறம் ஆபிரகாம் சிரிச்சார், என்ன செய்யார்? ஆனால் கடைசியில் ஆபிரகாம் வந்து விசுவாசித்தார். அதனால தான் விசுவாச தந்தை என்ற பேர் வாங்கிட்டார் ஆபிரகாம். கொஞ்சம் சொல்லப்பிட்டார் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் வந்து எப்பொழுதும் அந்த பலவீனத்தில் தான், அந்த பலவீனமான இடத்துல தான் ஆண்டவர் பேசி அதில் பலமாய் நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் ரொம்ப, அவர் படம் எடுக்கிறவர் பயங்கர டைரக்டர். அவர் எங்கே வந்து பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தை வச்சு தான் ஆண்டவர் அவனை பெரிய ஆக்குவேன்னு சொல்லுவார். நம்ம என்ன செய்வோம்? இல்லை இதில் தான் என் பலவீனம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஆபிரகாம் கிழவனா ஆகிற வரைக்கும் காத்திருந்து, உனக்கு நான் பிள்ளை கொடுக்க போகிறேன். சம்பந்தமே இல்லை. கவனிச்சிங்களா? அப்போ ஆண்டவர் என்ன தெரியுங்களா, எப்பொழுதும் எதில் பலவீனங்களோ நான் காமிக்கிறேன் பாரு. கிதியோன், அதை சொல்கிறேன், பிரின்சிபல் எல்லாம் பைபிள் பிரின்சிபல். கிதியோன் அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா. ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலியமாக ஒரு மனுஷன் மூலியமாக நான் வந்து மீடியர்கள் அடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நான் ஒண்டியே இங்கே கால் நடுங்கிங்க இருக்கேன், நான் ஒரு மனுஷனை நிற்க போகிறேன். அதில் வந்து கிட்ட 32 கிதியோன் சேர்க்கிறாரு, ராணுவத்தை சேர்க்கிறார். 32,000 32,000 ராணுவம் சேர்க்கிறாரு. ஆண்டவர் வெட்டி 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 கடைசியில் எவ்வளோ கொடுத்தாரு? 300 பேர் கூட போ சண்டைக்கு. கவனிச்சிங்களா? அப்போ கிதியோன் பலன் எது மேலே தெரியுங்களா வந்துருச்சு? அவனுடைய ராணுவத்து மேலே பலன் இல்லை, தேவன் மேலே கிதியோன் பலன். அப்போ கிதியோன் பாருங்க, பலவீனம் அதுதான், என்னால் முடியாத ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் யுத்த வீரனாக கொண்டு போறாரு. அப்புறம் யார்? மோசஸ் வந்து வாலிபனா எகிப்தில் இருக்கும் போதே மோசஸை பயன்படுத்தலாம். மோசஸ் விட்டு ஓடுறாரு, ஏன்னா எகிப்தியரை சாகடிச்சு ஓடுறாரு. ஓடி கிழவனாய் வயசாகி 80 வயசு கிட்ட இருக்கும்போது, 40 வயசுல ஓடினார், வயசு 80 ஆயிருச்சு. ஆண்டவர் பேசுகிறார் முட்செடியிலே. யார்கிட்ட? கிழவன்ட்ட பேசுறாரு. மோசே, உன்னை நான் அனுப்ப போறேன் எகிப்துக்கு. அங்க இருக்கும் போதே சொல்லியிருக்கலாமே, நல்லா இருந்திருக்கும். நான் இப்படியோ என் ஜனங்களை வெளியாக்கி இருப்பேன். ஏன் இந்த வயசுல? எந்த இடத்துல ஓடினானோ மோசஸ், எந்த பலவீனத்தில் ஓடினானோ அந்த இடத்துல கொண்டு போய் ஜாதிகளை வெளியாக்கும்படி கர்த்தர் மோசை கொண்டு போறாரு. அல்லேலூயா. எந்த பலவீனத்தில் மோசஸ் ஓடினாரோ கர்த்தர் அந்த பலவீனத்தில் பலனாய் கர்த்தர் மாற்றி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிங்கள், கர்த்தர் நம்மளை பெரிய இடத்தை கொண்டு போகும்படி, கர்த்தர் நம்ம பலவீனத்தை பார்க்காமல் விசுவாசமாய் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 4 நான் முடிக்க போறேன். 4, 19, 21 வாசிங்க. ஆபிரகாம் என்ன செய்தார்? ரோமர் 4, 19, 21 சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? முடிச்சிருவோம். பாருங்க, ஆபிரகாம் குறித்து இவங்க எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து பலவீனமாக அல்ல, இருக்கும்போது எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து
அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாருங்க, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சந்தேகப்படவே இல்லை. கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தார்? திருப்பி சொல்றேன், என்னை பாருங்க. பெரிய ஜாதியாக்குவேன், பொன்மொழிபாக்கள் ராஜாக்கள் வருவார்கள். அதான் கிதியோன் பார்த்து உன்னை பராக்கிரமசாலியா மாற்ற போறேன். மோசஸ் பார்த்து மோசே நீ ஜனங்களை விடுதலை செய்ய போற. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்தை கர்த்தர் காமிக்கிறது, அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிசஸை பார்த்து ஆபிரகாம் என்ன செய்யறாரு? வாசிங்க இப்ப. ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஹல்லேலூயா முழு நிச்சயமாய் நம்பி. 20 திருப்பி வாசிங்க. சாரி ஏஞ்சலின் 20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்ப நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற அவருடைய சித்தம் நோக்கம் நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பலத்தை பார்க்க கூடாது, பழைய மனுஷனை பார்க்க கூடாது, இதை பழைய தாமஸ் பார்க்க கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ நீ இப்படி நீ அப்படி, அப்படிதான் இனியும் சொன்னாங்க, நீ இப்படி உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். அவிசுவாசமாய் இராமல் என்ன செய்தாரு? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின் மேல் ஹல்லேலூயா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பிரின்சிபல் பார்த்துங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கடைசியில் என்ன தெரியுங்களா செய்கிறாரு? அடையாளம் கர்த்தர் மாற்றி விட்டார். நீ ஆபிரகாம், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற போறேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை மாற்ற போறேன்னு சொல்லி ஆபிரகாம் பிறகு நம்ப ஆரம்பித்தார். அந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இதான் என்னுடைய அடையாளம், கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று. அப்போ ஒரு வசனம், இந்த வசனம் நல்லா படித்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லிட்டார்னா அவர் செய்து முடிக்க வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். நான் திருப்பி சொல்கிறேன், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார், செய்து முடிப்பார். அவர் அல்ஃபா ஒமேகா, ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவர். ஹல்லேலூயா. பாதியில் நிப்பாட்டுகிறவர் அல்ல. ஆகியால் தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. மாம்சம் பாருங்க, ஆபிரகாம் பழைய மனுஷனாக இருக்கும் போதே மாம்சத்தை அவன் கர்ப்பம் தரித்தான். என்னத்தை கர்ப்பம் தரித்தான் தெரியுங்களா? மாம்சத்தை கர்ப்பம் தரித்தான். மாம்சத்தை கர்ப்பம் தரிக்கும் போது என்ன தெரியுங்களா நடந்துச்சு? மாம்சம் அங்கே வெளிப்படுது. அதுதான் இஸ்மாயில். ஓகேயா? பழைய மனுஷனுக்குள் நாம் கிரியை செய்யும் போது, நம்ம கர்ப்பம் தரிக்கும் போது மாம்சம் தான் வெளியாகும், நம்மளுடைய ப்ராடக்ட் தான் வெளியாகும். இஸ்மாயில் ஆபிரகாம் ஆகாருடைய ப்ராடக்ட், பரலோக ப்ராடக்ட் கிடையாது. நான் நீங்களும் நானும் புதிய அடையாளம் உடையவர்கள். தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம், த ப்ராமிசஸ் நம்ம என்ன செய்ய வேண்டும்னால் கர்ப்பம் தரிக்க வேண்டும். கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாரோ, வார்த்தை என்ன பேசுகிறதோ, கர்த்தர் உங்களுக்கு குறித்து என்ன பேசுகிறாரோ அது கர்ப்பம் தரிக்க வேண்டும். கன்சீவ் இன் யோர் ஹார்ட். மரியாள் எப்படி தேவனுடைய வார்த்தை தேவனை கர்ப்பம் தரித்தது போல, அந்த கன்சீவ் பண்ணது போல நம்ம கன்சீவ் பண்ணணும். நம்ம தேவன் கொடுத்ததை, வாக்குத்தத்தம் கொடுத்ததை கன்சீவ் பண்ணுற ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? அது பலன் என்ன தெரியுங்களா? அதுதான் விசுவாசம், ஃபெய்த். ஹல்லேலூயா, ஃபெய்த். அப்போ விசுவாசத்தோடு நம்ம கர்ப்பம் கர்த்தர் செய்வார். சூழ்நிலை சரியில்லை, கர்த்தர் செய்வார். இல்லை கர்ப்பம் தரிச்சிட்டே இருக்கீங்க தெரியுங்களா? கர்ப்பம் தரிச்சிட்டே இருங்க, கர்த்தர் செய்வார். ஆபிரகாம் எவ்வளோ நேரம் தெரியுங்களா? இத்தனை வருஷம் கர்ப்பம் தரித்தாரு? 100 வயசு. 75 கர்த்தர் பேசினார், 100 வயசு ஆயிருச்சு, கர்த்தர் பிறகு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்ப்பம் தரித்தார், ஆபிரகாம் கர்ப்பம் தரித்தார். அப்பொழுதுதான் தேவன் நியமிக்கப்பட்ட ஈசாக் பிறந்தான். ஹல்லேலூயா. ஐசாக் வாஸ் born. when we have old man, நம்ம பழைய சிந்தனை, பழைய மனுஷன் இருக்கும்போது இஸ்மாயிலை பிறக்க ஆரம்பிப்போம். தேவனோடு கூட இணையும் போது ஈசாக், பல ஜாதிகள் உருவாக்குகிறவர்கள் நம்ம உருவாக்குவோம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் புரியுது என்ன சொல்றேன்னு? தேவன் கூட இணையும் போது நம்ம ஈசாக்கை கொடுக்க ஆரம்பிப்போம். அப்ப தேவன் நியமித்ததை நாம் விடுவிக்க ஆரம்பிக்கும், நம் வாழ்க்கை மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கும். ஈசாக்கள் வெளிப்பட ஆரம்பிப்பார்கள் எப்பொழுது? தேவனோடு கூட இணையும் போது. ஆமென். இப்போ நாம் தீர்மானம் எடுப்போம், நாம் எதை நாம் விடுவிக்க போறோம்? இஸ்மாயிலா, ஈசாக்கா? ஆமென். கதை ரொம்ப நம்ம சுவாரஸ்யமாக முடிஞ்சிச்சு. முடியல, ஆனால் இந்த பகுதியில் சுவாரஸ்யம் முடிஞ்சிச்சு. 2 பேர், ஆபிரகாம் சிரிச்சாரு, சாரா சிரிச்சா. கடைசியில் ஈசாக் பிறக்கும் போது என்ன தெரியுங்களா பேர்? ஈசாக்கு, அவன் சிரித்தான். ஈசாக்கோட பேர் அர்த்தமே அவன் சிரித்தான். He laughed.
ஆமென். தேவன் உண்மையான சந்தோஷத்தின் அந்த சிரிப்பை கர்த்தர் கொடுத்தார். இதுதான்ப்பா, இதான் பரலோகம் கொடுக்கிறது. இதான் உண்மையான சிரிப்பு. இப்படி தான் நீ சிரிக்கணும். அவிசுவாசத்தில் நீ சிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த காரியத்தை சிந்திப்போம் தேவ பிள்ளைகளே. உங்களுடைய அடையாளம் விசேஷமான அடையாளம். ஆமென். ஆகையால் நம்மளுடைய இருதயம் கழுகுகளைப் போல தேவனுடைய பிள்ளைகள், நான் ஈசாக்கை என் வாழ்க்கை மூலமாக வெளிப்பட ஆரம்பிப்பேன் என்று நாம் கர்ப்பம் தரிக்கும் போது விசுவாசத்துடைய கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் மூலியமாக விடுவிக்க ஆரம்பிப்பார். ஆமென். சரி, அடுத்த வாரம் வேறு பகுதிக்கு நாம் போகிறோம். ரெண்டாவது பகுதி நம்ம இது 3 பகுதி இருக்குது. சத்துருவானவன் எப்படி நம்ம அடையாளத்தை தாக்குவான். இதான் முதல் பகுதி. ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம் பழைய மனுஷன் நம்மளே தாக்கும் தேவனுடைய அடையாளத்தை போகாதபடிக்கு. 2வது 3வது காரியம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். எல்லாம் எழுத வேணுமா? இருப்போமா?